ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். 5 வருடத்தில் 14,50,000 ரூபாய் தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்ட் ஆஃபீஸில் பல்வேறு வகையான சேவிங் ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அதில் ஒன்று தான் இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம். இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் ஒரே ஒரு தடவை நீங்கள் பேமெண்ட் செலுத்தணும். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த விதமான அமௌண்ட்டையும் செலுத்த தேவையில்லை. ஸ்கீமினுடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இந்த ஸ்கீமை ரன் பண்ணுறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். மைனர் குழந்தைங்களுடைய பெயரில் அவர்களுடைய பெற்றோர் அல்லது லீகல் கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. அதிகபட்சமாக 3 நபர்கள் சேர்ந்து இந்த ஸ்கீமில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு அதாவது பீரியட் 5 வருடம். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 5 வருடத்திற்கு அப்புறம் மொத்தமாக நீங்கள் திரும்ப பெறலாம். கூடவே இந்த என்எஸ்சி ஸ்கீமினுடைய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்சி சர்டிஃபிகேட்டை கொலாட்ரல் செக்யூரிட்டியாக பயன்படுத்தி பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். அடுத்து டெபாசிட் லிமிட். இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் 1000 ரூபாய். அதிகபட்சமாக 1000 ரூபாயிலிருந்து ஒவ்வொரு 100 ரூபாயாக அதிகப்படுத்தி உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் நோ லிமிட், எவ்வளோ அமௌண்ட்னாலும் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்கீமினுடைய கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.70% வழங்குறாங்க. இந்த 7.70% இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டினுடைய கால அளவான அடுத்த 5 வருடமும் உங்களுக்கு இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸாக வழங்குவாங்க. இடைப்பட்ட காலங்களில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தினாலும் இல்லை கம்மியானாலும் இந்த அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதே தான், அதாவது 7.70% தான் உங்களுக்கு வழங்குவாங்க. புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு பொருந்தாது. இந்த என்எஸ்சி ஸ்கீமில் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி வழங்குறாங்க. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட் பற்றி பார்க்கலாம். இந்த என்எஸ்சி ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அதிகபட்சமாக 1,50,000 வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்க நீங்கள் பெறலாம். இந்த ஸ்கீமில் போஸ்ட் ஆஃபீஸ் எந்த விதமான டிடிஎஸ் அமௌண்ட்டும் கட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டேக்ஸபிள் இன்கம். நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஷோ பண்ணி அதற்கான வரியை செலுத்தி ஆகணும். அடுத்து இந்த புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டின் படி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக எவ்வளோ நீங்கள் திரும்ப பெறலாம் அப்படின்னு பார்க்கலாம். 1 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த என்எஸ்சி ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 44,903 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,44,903 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 3 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 3 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,34,710 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 4,34,710 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 5 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 2,24,517 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 7,24,517 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 10 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 4,49,034 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 14,49,034 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஸோ உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா
போஸ்ட் ஆஃபீஸில் இந்த என்எஸ்சி ஸ்கீமில் ஜாயின் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.